தமிழ்நாடு மின்வாரியத்துக்கு மட்டும் 2,47,130 கோடி ரூபாய் கடனா? இந்த ஒரு நம்பர் இப்போது தமிழக அரசியலில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முக்கிய நம்பர்களோடு பார்ப்போம். அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையின்படி தமிழ்நாடு மின்துறையின் மொத்த கடன் 2,47,130 கோடி ரூபாய். 2021 முதல் 2026 வரை மின்துறையின் மொத்த வருவாய் 4,97,000 கோடி ரூபாய். ஆனால் செலவு 5,32,000 கோடி ரூபாய். இதனால் 34,447 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டதாக அறிக்கை கூறுகிறது. கடந்த 25 ஆண்டுகளின் 5 ஆண்டு காலகட்டங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது 2006 முதல் 2011 வரை 35,463 கோடி ரூபாய், 2011 முதல் 2016 வரை 56,361 கோடி ரூபாய், 2016 முதல் 2021 வரை 58,534 கோடி ரூபாய் என அதிகபட்ச பற்றாக்குறை பதிவாகியுள்ளது. அதன் பிறகு 2021 முதல் 2026 வரை 34,447 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சார கொள்முதல் ஒப்பந்தங்களில் வெளிப்படைத்தன்மை குறைபாடுகள், புதிய மின் உற்பத்தி திட்டங்களில் தாமதம், பராமரிப்பு குறைபாடுகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் நிர்வாக சிக்கல்கள் இருந்ததாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையை மாற்ற நிர்வாக சீர்திருத்தம், நிதி மறுசீரமைப்பு, வெளிப்படையான டெண்டர் நடைமுறை மற்றும் புதிய முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. இந்த வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.